திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் கிருபா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிருபா, முழு விவரங்களை பகிரலாம். வணக்கம் ரூபி. 2026 சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி திமுக தலைமையிலான கூட்டணியில் விசிகாவுக்கான தொகுதி பங்கீடு தற்போது நிறைவுபடுத்தி எட்டியிருக்கிறது. குறிப்பாக விசிக தரப்பில் தங்களுக்கு இரட்டை இலக்கம் வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைக்கப்பட்டு வந்தது. ஆனால் திமுக தரப்பில் 6 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கப்படும் என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் வைத்து வந்தனர். இந்த ஒரு சூழலில் தொடர்ந்து பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்ற நிலையில் கூட்டணி தொடர்பான இழுபறி தொடர்ந்து நீடித்து வந்தது. இதே போல புதுச்சேரியிலும் விசிக தொகுதிகள் முறையாக ஒதுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு இருந்து வந்தது. தொடர்ந்து இது சம்பந்தமாக அதிருப்தி தெரிவித்த திருமாவளவன் தங்களுக்கு திமுக சரியான தொகுதிகளை ஒதுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். அதே போல தேமுதிகவுக்கு இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்ற தகவல் வெளியான நிலையில் இது குறித்து திருமாவளவன் அதிருப்தி இருந்ததாக சொல்லப்பட்டது. அதே போல காங்கிரசுக்கும் 28 தொகுதிகள் என்பதில் திருமாவளவனுக்கு சிறிது அதிருப்தி இருந்ததாக கூறப்பட்டது. இந்த ஒரு சூழலில் புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக இரண்டு கட்சிகளும் சேர்ந்து போட்டியிட்டன. அதுக்கான தொகுதிகளையும் இரு கட்சிகள் பிரித்துக் கொண்டன. ஆனால் தங்களுக்கு திமுக மட்டுமே ஒரு தொகுதியை ஒதுக்கியதாகவும் காங்கிரஸ் தரப்பிலிருந்து எந்த தொகுதியும் ஒதுக்கவில்லை என்றும் திருமாவளவன் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த ஒரு சூழலில் இன்று காலை அவர் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார். அதாவது புதுச்சேரி தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனித்து போட்டியிடும் என்ற அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்கிறார். அதன்படி ஊசுடு, நெட்டப்பாக்கம், உழவர்கரை தொகுதியில் விசிக தனித்து போட்டியிடுவதாக அவர் கூறியிருந்தார். விசிக போட்டியிடும் தொகுதிகளை தவிர மற்ற தொகுதிகளில் கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்ற அறிவிப்பையும் திருமாவளவன் வெளியிட்டிருந்தார். இந்த ஒரு சூழலில்தான் தற்போது திமுக விசிக இடையான தொகுதி உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது. இதற்காக முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்த திருமாவளவன் தொகுதி பங்கீடு தொடர்பான உடன்பாட்டில் கையெழுத்திட்டார். தொடர்ந்து விசிகாவுக்கு திமுக கூட்டணியில் 8 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. இதே போல தொடர்ந்து எங்களுக்கு 10 அதாவது இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்த நிலையில் அதில் 2 தொகுதிகளாக குறைக்கப்பட்டு விசிகாவுக்கு 8 தொகுதிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. காங்கிரசுக்கு திமுக கூட்டணி இதுவரை காங்கிரசுக்கு 28 தொகுதிகளும், மதிமுகவுக்கு 4 தொகுதிகளும், ஐயுஎம்எல் கட்சிக்கு 2 தொகுதிகளும், மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 தொகுதிகளும், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2, சிபிஐ 2, சிபிஎம் 5, விசிகாவுக்கு 5 தொகுதிகள் இதுவரை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விசிக போட்டியிடும் தொகுதிகள் தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகும் படம் என கூறப்படுகிறது. இதன் மூலம் இந்த தேர்தலில் விசிக தமிழகத்தில் 8 தொகுதிகளிலும், புதுச்சேரியில் 3 தொகுதிகளும் சேர்த்து மொத்தம் 11 தொகுதிகளில் இந்த தேர்தலை விசிக களம் காண்கிறது. ரூபி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருபா.